நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். 90% அதிகமான குலதெய்வங்கள் கிராமப்புறங்களில் காணப்படுகின்றன என்பதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. முன்பு நாம் கூறியது போல் அந்த தெய்வங்களின் தெய்வ சக்திகள் பிரதான தெய்வங்களுக்கு எந்த விதத்திலும் குறைந்தது இல்லை. அவர்களது பக்தர்களுக்கு நேரடியாக அருள் புரியும் அளவிலான சக்திகளை கொண்டவை. அது மட்டுமல்ல, அதே தெய்வங்கள் எந்த ஒருவருக்கு குலதெய்வம் இல்லையோ, எவர் ஒருவர் அந்த தெய்வத்தை தமது இஷ்ட தேவதையாக கொண்டு வழிபடுவார்களோ அவர்களது பிரார்த்தனைகளுக்கும் பதிலளிக்கும் விதத்திலான அதிகாரமும் பெற்றுள்ளன. ஆனால் அதே சமயத்தில் அப்படிப்பட்ட பக்தர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அருள் புரியும் போது தம்மை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபடும் குடும்பத்தினருக்கு எந்த வகையிலான பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதும் நியதியாகும். முதல் 3 யுகங்களில் வெளிப்பட்ட தெய்வங்களின் எண்ணிக்கை கலிகாலத்தில் தோன்றிய தெய்வ எண்ணிக்கையை விட மிக குறைவாகவே உள்ளது. வேத சாஸ்திரங்கள், இராமாயணம் மற்றும் மகாபாரதம் மற்றும் இந்து மதத்தில் உள்ள பல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதை விட தற்போதைய கலியுகத்தில் காணப்படும் தெய்வங்களின் எண்ணிக்கை மிக அதிக அளவில் உள்ளது. இந்த உலகை செயல்படுத்த வைக்கும் முன்பாகவே பிரம்மதேவர் ஒவ்வொரு நிலத்திற்குமான தன்மைகளையும், குலதெய்வங்கள் உட்பட என்னென்ன தெய்வங்களை படைக்க வேண்டும், அவர்கள் எங்கெங்கு தோன்ற வேண்டும் என்பனவற்றையும் மிக நேர்த்தியாக கணக்கிட்டு வைத்திருக்கின்றார் என்றே தெரிகின்றது. ஓரிடத்தில் எத்தனை குலதெய்வங்கள் மற்றும் கிராம தெய்வங்கள் வெளிப்பட வேண்டும் என்பதற்கு விதிமுறை உள்ளதா? பிரம்மா தெய்வங்களை பூமிக்கு அனுப்பிய போது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான குடும்பங்களுக்கு இத்தனை குலதெய்வங்கள், இத்தனை கிராம தெய்வங்கள் மற்றும் காவல் தெய்வங்கள் தேவை என்பதை கணக்கிட்டே அவர்களை பூமிக்கு அனுப்பி அவதரிக்கச் செய்தார். ஆனால் அது குறித்து விரிவான விளக்கத்தை பண்டிதர்களால் தர முடியவில்லை. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.